வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிபிஎஸ்சி 12க்கான ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியாகியுள்ளது. இந்த ரிசல்ட்டை உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலமாட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, சிபிஎஸ்சி அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லிங்க் கொடுத்துருப்பாங்க. லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே மென்ஷன் பண்ணி பாருங்கள், சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் கிளாஸ் 12th ரிசல்ட் 2024 அனௌன்ஸ்டு 13th May 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லிங்கில் எந்த ஒரு லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு லிங்கை நான் கிளிக் பண்ணிடுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்குள்ளால் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டர் யுவர் ரோல் நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணால், செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் த உங்களுடைய ஸ்கூல் நம்பரை இதில் 2வது நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா என்டர் த அட்மிட் கார்டு. இது 3மே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். அது ஸ்க்ரோல் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய ரிசல்ட் இதில் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா மதர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த்து ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதில் நீங்கள் எத்தனை மார்க் இங்கிலீஷு, ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதில் உங்களுடைய ரிசல்ட்டு ஷோ ஆகும். நீங்கள் ரிசல்ட்டை பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஃபெயில் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி ஈஸியாகவே உங்களுடைய 12க்கான சிபிஎஸ்சி ரிசல்ட்டை நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்